ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். இதில் ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நம்ம முதல் கட்ட கலாய்விலே இங்கே வந்து நேரு அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. அவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஒரு அதிரடியான அரசியல் பிரமுகருங்கிறாங்க. அந்த பகுதி மக்களுக்கு கொஞ்சம் அச்சமும், அதே நேரத்தில் அந்த தொகுதிக்கு நிறையா செஞ்சுருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு அன்பும் கூட அவர் மீது அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. அச்சமும் இருக்குது, அன்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். சென்ற 2021 அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காருன்னு பார்க்குறோம். அதிமுகவுடைய பத்மநாபன் அவர் வாங்கினது வெறும் 33,000 வாக்குகள். நேரு வாங்கினது 1,18,000 வாக்குகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ற முறை 68.02% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த முறை 81.33% வாக்கு பதிவாயிருக்கு. இந்த பெரிய அளவு வாக்கு சதவீதம் கூடியிருப்பது நேருவுக்கு சாதகமாக இருக்கிறதா? இந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ஒரு பெரிய லெவலில் இருக்கிறதுனால இதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு தாவேகாவுடைய ராமமூர்த்தி இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரா, இல்லை அமமுகவுடைய ராஜசேகரன் இந்த பகுதியில் பெரிய அளவு அவருடைய வாக்கு சதவீதம் உயரப்போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வில் ஈடுபட்ட செந்தில்குமார்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். நான் முன்னமே சொன்னது மாதிரி நேருக்கு இந்த திருச்சி மேற்கில் அன்பும் இருக்கிறது, அச்சமும் மக்களுக்கு இருக்கிறது. அவருக்கு தான் அந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்பொழுதும் அதே கருத்தோடு இருக்கீங்களா, இல்லை இப்போ எங்கே பார்த்தாலும் தாவேக்காவுடைய அலை அடிக்கிறதுனால, அதுவும் உங்கள் திருச்சி மாவட்டத்தில் வந்து மண்டி போட்டு விஜய் ஜெபம் செய்ததுனால பல மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கு. அதே போல் கோயிலுக்கும் போனார், அங்கே வந்து பள்ளிவாசலுக்கு போனார், சர்ச்சுக்கு மண்டி போட்டு போனார். அப்படிங்கிற அந்த தாக்கம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை சிறுபான்மையினருடைய ஓட்டு வங்கியை நம்பி இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஏதாவது இதனால் பாதிப்பு இருக்குதா? களம் மாறுகிறதா? எப்படி இருக்குது திருச்சி மேற்கு? திருச்சி மேற்கை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நேருவுக்கு அங்க செல்வாக்குங்கிறது இன்னமும் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று பொறுத்து இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தொகுதியை வந்து கட்டமைச்சு அதுக்கான வளர்ச்சிகளும் கொடுத்துருக்கிறாரு. அதை தாண்டி எதிர்கட்சிகளுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி மக்கள் அவர் மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மரியாதையும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை தாண்டி இவர் ஜெயிப்பாருங்கிறத தாண்டி அவருக்கு எவ்வளவு சவாலான விஷயங்கள் இருக்குன்றதை பார்க்கும்போது அங்க அமமுக சார்பாக போட்டிக்கூடிய தொட்டியம் ராஜசேகரன் அவரை தாண்டி தாவேகா வந்து பெரிய நெருக்கடியை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தொட்டியம் ராஜசேகர் அவர்கள் வந்து திருச்சி மேற்கு தொகுதியை சேர்ந்தவர் கிடையாது. தொட்டியம் சொல்லக்கூடிய முஸ்லிம் தொகுதி, வேற தொகுதியை சேர்ந்தவர் இங்க வந்து போட்டியில். சோ அவரோட பிரச்சாரம் பெரிய அளவுல அங்க ஃபீல்ட்ல இல்லாதனால இவருக்கு ஒரு ஈஸியான கேமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, ஆனா தாவேகாவோட ஓட்டு முக்கியமா திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த தொகுதியில தாவேகாவோட ஓட்டு கணிசமான அளவுல கிட்டத்தட்ட 15% வரை கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இவருடைய மார்ஜின் ஆஃப் விக்டரி அப்படிங்கிறது குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது நேருக்கு இருக்கிறது நம்ம மறுக்கிறது கிடையாது. ஆனா அதுக்கான வாய்ப்பு சதவீதம் வந்து கம்மியாக நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, கடந்த முறையோட இந்த முறை வந்து மும்முனை போட்டி இருக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில அதிமுக ஓட்டுகளும் பாரம்பரிய ஓட்டுகளும் வந்து அமமுக இருக்குது. இருந்தாலும் தாவேகாவுடைய இளைஞர் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கும் கணிசமான ஓட்டு போறதுனால இவருடைய வாக்கு வங்கி குறையும். ஆனா வெற்றி வாய்ப்பு நேருக்கு அப்படிங்கிறது மறுக்கப்படும். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் நீங்க பாக்குறீங்க. நம்மளுடைய முதற்கட்ட கள ஆய்விலே நேரு எளிதாக வெற்றி பெறுவார் அப்படின்னு இருந்த ஒரு சூழல். ராஜசேகரனும் தொட்டியத்திலேருந்து இங்கே போட்டிடுறதுனால பிரச்சாரம் மிக பெரிய அளவில் எடுபடலை அப்படிங்கிறது கள ஆய்வு சொல்கிறது. அப்படின்னா இன்னும் கூட ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நேரு இருந்தப்போ இங்கே விஜயோடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக இளைஞர்கள் பெரிய அளவில் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அது ராமமூர்த்தி தவேக கட்சியின் சார்பாக போட்டியிடுறவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அதனால் இங்கே அமமுக 2வது இடத்துக்கு வருமா, இல்லை ராமமூர்த்தி நம்ம கணிச்சிருக்கிறது 21%, ஒருவேளை 25% மேலே இங்கே போனதுன்னா அவர் 2வது இடத்துக்கே தவேக வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தான். இது வந்து நேருக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுனா என்னென்னா வெற்றி சதவீத அந்த வித்தியாசத்தை குறைக்கிறது. ஆனாலும் கூட இங்கே நேரு தான் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. திருச்சி மேற்கில் உதயசூரியன் உதிக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.